Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more. மோட்டார் வீடு நேயர்களுக்கு வணக்கம். 3 டோர் தாரை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ மஹேந்திரா 5 டோர் தாரை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 5 டோர் தார் வந்து ஆஃப் ரோட் பண்றதுக்கு கேபபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இதோட வீல் பேஸ் வந்து கிட்டத்தட்ட 450 mm இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீல் பேஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இதோடைய டைனமிக்ஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அப்படி அது சேஞ்ச் ஆயிருக்கா, உண்மையிலே அது ஆஃப் ரோடு செய்ய முடியுமா அப்படிங்கறத தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். முக்கியமா இந்த டெஸ்டிங்க்கு என்னோட வந்து அஸ்வின் ராஜ் வர்மா வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய ஆஃப் ரோடு டெஸ்டிங் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி 3 டோர் தாரையும் ஜிம்னியும் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. ஸோ இப்போ இந்த 5 டோர் தார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அஸ்வின், கரெக்டாக 4 இயர்ஸ் முன்னாடி இதே ட்ராக்ல நம்ம வந்து தார் 3 டோர் வெர்ஷனை வந்து டிரைவ் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதோடைய கண்டென்ட் எடுத்தோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அப்போ. ஏன்னா வந்து மஹேந்திரா வந்து ரொம்ப சூப்பராக ஒரு 3 டோர் தார் விட்டுருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்தே நமக்கு கொஸ்டின் இருந்தது. என்ன கொஸ்டின்னா, எப்போ வந்து 5 டோர் விட போறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இருந்தது. இப்போ நம்ம அந்த 5 டோரை தான் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒரு 3 டோர் தாரை வாங்கிட்டீங்க. அப்போ நீங்க டிரைவ் பண்ணதுல இம்ப்ரெஸ் ஆகி வாங்கிட்டீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆஃப் ரோடரும் கூட. ஸோ இப்போ இந்த 5 டோர் தாரை வந்து இவ்வளோ நேரம் வந்து ஆஃப் ரோடில் வந்து திருக்கி விட்டீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன, நீங்க 3 டோர் தாருக்கும் 5 டோர் தாருக்குமான டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் நாட் வெரி ஹை. நான் வரும்போது ஆஸ் யூஷுவல் நான் வரும்போது, ஏன்னா இட்ஸ் அ லாங்கர் வீல் பேஸ் வெஹிக்கிள். ஓகே. என்னைக்கும் ஆஃப் ரோடுக்கு வந்து ஒரு ஷார்ட்டர் வீல் பேஸ் வெஹிக்கிள் தான் வந்து எஃபிஷியண்டாக பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே. ஸோ மை எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் பிட் லோ. நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் திஸ் வில் பி அ மோர் ரோட் சென்ட்ரிக் வெஹிக்கிள். ரொம்ப ரோட் சென்ட்ரிக் வெஹிக்கிளாக தான் இருக்குன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஓகே. பட் the innovations what Mahindra has done in the 5 door Thar is way beyond the expectation. Okay. So even though it is a longer wheel base vehicle, ஒரு பெரிய வண்டியா இருந்தாலுமே அதுல 4 wheel drive தாண்டி they have given lot of hero features னு சொல்லிட்டு ஒரு 3 key features வந்து இதுல கொடுத்திருக்காங்க, இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதாவது இந்த 3 key features வந்து 3 door Tharல இல்ல. 3 door Tharல கிடையாது. Not only in 3 door Thar, in any of the global models like SUVs like Land Rover இருக்கு. ஸோ லேண்ட் ரோவர் டிஃபெண்டர்லயுமே கிடையாது, நீங்க ஜீப் ராங்லர்லயுமே இல்லாத ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 ஹீரோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே. ஸோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்ல முடியாது, எஸ்பெஷலி ஒரு 2 ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு மித்த வெஹிக்கிள்ஸ்ல கிடையாது. இந்த 5 டோர் தாரில் 3 ஹீரோ பாயிண்ட்ஸை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்றாங்க. அதுல ஒரு ஹீரோ பாயிண்ட் தான் இங்க நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அது என்னன்னா கிராலிங். ஸோ ஆஸ் மஹிந்திரா சேஸ், அந்த கிரால் மோட் ஆன் பண்ணா ஒரு ஸ்டக்கான வண்டி கூட ஈஸியா வெளியில வந்துரும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மாட்டினா அதை வந்து கிரால் மோட்ல வர்றது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம் டெமோ. ஸோ இப்போ நம்ம வந்து ராக்ஸை வந்து கிரால் மோட்ல வந்து போட போறோம். ஸோ கிரால் மோட்ல போறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கிரால் மோட் பட்டனை நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஸோ இது ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து we'll have to disengage the park brake also. ஸோ நம்ம ஹீரோ ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸில் ஒரு கீ ஃபீச்சர் வந்து இந்த இன்டர்லோ டர்ன். ஸோ ஜென்ரலாக நம்ம டர்ன் எடுக்கும்போது நீங்கள் இந்த வீடியோலே தெளிவாக பார்க்கலாம். வித்தவுட் தட் ஃபீச்சர் ஆன் இந்த வண்டி எவ்வளோ தூரம் போய் அந்த டேர்னிங் ரேடியஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஷார்ட்டாக இந்த வண்டி அந்த டர்ன் எடுக்குன்றதை நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்டர்லோ டர்னுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இன்டெலிஜென்ட் டர்ன் மோடை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த கிரேடியன்ட்டில் நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ கீழே இறங்கும் போது ஐம் டேக்கிங் எ ஷார்ப் ரைட்டு. ஸ்டேரிங் வந்து நான் எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு திருப்புறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு திருப்பும் போது என்னுடைய ரியர் ரைட் வீல் வந்து ஃபுல்லாகவே பிரேக் பண்ணி லாக் பண்ணிருச்சு. ஸோ ஐ எம் கெட்டிங் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி டர்ன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த வண்டி வந்து இப்போ டர்ன் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம், இந்த வீடியோலேயே நல்லா தெளிவாக தெரியும். இதில் வந்து ஒரு பெரிய சேஃப்டி ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அது நிறைய பேர் திங்க் பண்ணலாம், ஸோ இந்த பிரேக் வந்து ஹை ஸ்பீட்ஸில் ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிஸ்கி ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுலேருந்து 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 30 செகண்ட்ஸ் டைம் ஃப்ரேம் அண்ட் 15 km/h லிமிட், இதுதான் வந்து இதனுடைய சிஸ்டம். ஸோ எதர் 15 km மேலே நீங்கள் கிராஸ் பண்ணாலும் அது கட் ஆஃப் ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலும் இந்த ஃபீச்சர் வந்து அதுவே டிஃபால்ட்டாக ஆஃப் ஆயிரும்.
ஸோ இந்த ஃபீச்சர் மெயினாக வந்து ஆஃப் ரோட் பண்ணுறப்ப, ஃபாரஸ்ட்டில் போகிறப்ப, ரோடு இல்லாத இடத்துல ரொம்ப டைட் டேர்ன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி டேர்னில் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதை செய்ய முடியும். உங்களுடைய மேனுவல் எபிலிட்டி இல்லாமல் டெக்னாலஜியோட செய்கிறப்ப இன்னும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு ஹீரோ ஃபீச்சர்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 90 டிகிரி ஒரு ரைட் டர்ன் எடுத்து நம்ம கிளைம் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி 90 டிகிரி ரைட் டர்ன் எடுத்து கிளைம் எடுக்கும்போது பாருங்க, வித்தவுட் டிஃபரன்ஷியல் லாக் இப்போ நம்ம வந்து மேலே ஏறுறோம். மேலே ஏறுறப்ப உங்களுக்கு வந்து வீல் ஸ்பின் ஆகுது, வண்டி மேலேயே ஏறல. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த வீலுக்கு வந்து பவர் போகணுமோ அந்த வீலுக்கு பவர் போகாம தேவையில்லாத வீலுக்கு பவர் போய் வீல் ஸ்பின் ஆகி நிற்குது. இப்போ நம்மளுக்கு இந்த எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக்கை வந்து நம்ம உள்ள ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டி எப்படி ஏறுது அப்படின்றத பாருங்க. எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக, எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக முன்ன வந்த மாதிரி தான் இப்போ பியூட்டிஃபுல்லாக வந்து மேலே வந்து வண்டி ஏறிடுச்சு. எம்கிளைட் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பேசிஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மோனோகார் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்லிங்கை வந்து ஒரு லேடர் ஆன் ஃப்ரேம் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவிலையும் அந்த கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் வரணுன்றது தான் எம்கிளைட் பிளாட்ஃபார்ம்னுடைய ஒரு ஐடியான்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் மஹிந்திரா ஹஸ் பியூட்டிஃபுல்லி காயின்ட் இட் அண்ட் தே ஹவ் எக்ஸிக்யூட்டட் இட்னு சொல்லாங்க. இதில் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்கிளைட் அப்படின்னு சொல்ல போனால் ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் ஃப்ரண்ட்ல. ஸோ பழைய தாரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவேல ஹை ஸ்பீட்ஸில் ஓட்டும் போது சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி வேலை செய்யற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு அன்செட்டிலிங் ஃபீல் இருக்கும். ஸ்டேரிங்லயும் உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் வேலை செய்யற ஃபீல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு இஷ்யூவை ஃபிகர் அவுட் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால இந்த ஸ்டேரிங்ல வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனோ ஒரு ஜர்க்கோ எதுவுமே வந்து ஃபீல் ஆகல. அது எம் கிளைடுன்னு சொல்ற மாதிரி இட்ஸ் லிட்ரலி கிளைடிங். ஸோ அதுக்கு ஆப்டாவே தான் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரியர்ல வந்து நம்மளுக்கு இதுல வேட்ஸ்லிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைவேல ஹை ஸ்பீட் கார்னரிங் பண்ணும்போது பழைய தார்ல வந்து, அதாவது நம்ம 3 டோர் தார்ல சொல்ல போனா ஹை ஸ்பீட் ஹேண்ட்லிங்ல பின்னாடி வந்து வண்டி ஃபிஷ்டைல் ஆகும். ஃபிஷ்டைல் ஆகுன்ற போது ரியர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லிங் ஆகும். இதுல வந்து அந்த டெய்லிங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வேட்ஸ்லிங்க் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஷன் மெக்கானிசம் பின்னாடி வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஹை ஸ்பீட்ஸ்ல நீங்களே பார்க்கலாம், இந்த வண்டி வந்து நல்ல கிட்டத்தட்ட ரொம்ப ஹை ஸ்பீட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப, பட் யூ லிட்டரலி டோன்ட் ஃபீல் தட் ஹை ஸ்பீட்ஸ். ஸோ இந்த வேட்ஸ்லிங்க்னுடைய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பொதுவாக வீட்டில் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணும்போது இந்த நாசியா ஃபீல், இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ அது ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா இந்த வேட்ஸ்லிங் சஸ்பென்ஷன் ஹேண்டில் பண்றதுனால இந்த இஷ்யூ வந்து கண்டிப்பா வந்து சார்ட் அவுட் ஆகும். அண்ட் பீப்புள் வில் லிட்டரலி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஈவன் ஆன் லாங் ஜர்னிஸ். இப்போ நீங்களே வந்து 3 டோர் தார் வச்சிருக்கீங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இது 5 டோர் ஓட்டுறப்ப அது உங்களால ஃபீல் பண்ண முடியுது? இல்ல, ரொம்பவே ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் 3 டோர் தார் நான் யூஸ் பண்றது வந்து ஆஸ் ஆன் டேட் இட் இஸ் 2 சீட்டர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என் வைஃப் 2 பேர் தான் நாங்க முன்னாடி டிராவல் பண்றோம். பேக் சீட் இஸ் மோஸ்ட்லி ஃபார் கிட்ஸ். ஸோ பேக் சீட்ல உட்கார்றவங்க கம்ஃபர்டபுளா கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் த சஸ்பென்ஷன் செட்டப் அண்ட் அந்த த்ரோ ஃபிஷ் டைலிங்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பேக் சீட்ல உட்காந்தா டயர்ட் ஆகத்தை செய்யுங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதுல பியூட்டிஃபுல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு 2 டோர் அடிஷனலா ஆட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இல்லாம காம்ப்ரிஹென்சிவா சஸ்பென்ஷன்லயும் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஒரு லக்ஸூரியஸ் வெஹிக்கிளை தான் கொடுத்துருக்காங்க. 3 டோர் தார்ல வந்து ஹைட்ராலிக் ஸ்டீரிங் தான் இருந்தது. எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. ஏன்னா ஆஃப் ரோட் பண்றப்ப வந்து ஹைட்ராலிக் ஸ்டீரிங் தான் ரொம்ப எபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். இதனாலேயே நிறைய ஆஃப் ரோட் பண்றவங்க எலக்ட்ரானிக் ஸ்டீரிங்கை விரும்பவே மாட்டாங்க. பட் இப்போ இந்த 5 டோர் தார்ல வந்து எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5 டோர் தார்னு சொல்ல போனாவே இட்ஸ் அ மோர் சிவிலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஒரு ஜீப்னு சொல்லலாம். ஏன்னா ஜீப்னு சொல்லக்கூடாது, பட் நம்ம லோக்கலா எல்லாருமே ஜீப்னு தான் சொல்றோம். இட்ஸ் அ மோர் சிவிலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஜீப்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் என்ன மாதிரி பழைய ஆட்களுக்கு சரியா போயிடும். ஏன்னா நாங்கெல்லாம் பழகிட்டோம், அந்த ஒரு சிஸ்டம்லேயே இருந்து பழகி இருக்கோம். பட் இப்போ நியூ ஜென்ரேஷன் கார் ஓனர்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன மோனோகார் ஸ்ட்ரக்சர்ல வண்டி ஓட்டினவங்க எல்லாருமே எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ தே நீட் லைட்டர் ஸ்டீரிங் அப்படின்ற போது இந்த வண்டிக்கு இந்த லைட்டர் ஸ்டீரிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வந்து இதுல ரொம்பவே பிரில்லியண்டா ஒர்க் பண்ணுதுங்க. லிட்டரலி தேர் இஸ் நோ ஹேண்ட்லிங் இஷ்யூஸ் அட் ஆல். ஆஃப் ரோட்ல எப்படி வேலை செய்யும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப நாளா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் ஆஃப் ரோட்ல ஓட்டும் போது உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா இருந்தது. யூஸ்வலா ரொம்ப நேரம் நம்ம ஆஃப் ரோட் ஓட்டும் போது இந்த ஸ்டேரிங் டைட்டா இருக்கிறதுனால யூ ஃபீல் தட் டயர்ட்னஸ்ங்க.
பட் இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இங்க இந்த வண்டியை ஓட்டி பார்க்கும்போது லைக் இட் வாஸ் லைக் பட்டர் ஸ்மூத். அவங்க எம் கிளைட் அப்படின்னு சொல்றதே வந்து அதாவது வெண்ணெயில வந்து கத்தி விடுற மாதிரி தான் வண்டி இருக்கணுன்ற மாதிரி தான் நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேலுசாமி சார் சொன்னாரு. பட் இட் வாஸ் லிட்டரலி ஒர்க்கிங் ஆன் த டெரைன். மஹேந்திரா சொல்ற அந்த முக்கியமான 3 கீ பாயிண்ட்ஸை வந்து நம்ம இந்த ஆஃப் ரோட் டெஸ்டிங்ல வந்து பார்த்தோம். அது இல்லாமல் யூஸ்வலாகவே ஒரு 3 டோர் தாரை விட இந்த 5 டோர் தார் வந்து நல்ல எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஹேந்திராவே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 டோர் தாரை நாங்கள் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ணியிருக்கோம், இதை வந்து ஒரு லக்ஸுரிக்காக பண்ணியிருக்கோம். 3 டோர் தார் மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஆஃப் ரோட் இது கண்டிப்பாக பண்ணாது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு கேப்பபிலிட்டியை டெக்னாலஜி மூலியமாக நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜி தான் இந்த 3 ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸ் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் ரோட் பண்ண முடியும்னு அவங்க சொன்னதை இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது அது ரொம்ப சூப்பராக தான் பண்ணுது. எங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. 5 டோர் தார்னுடைய ஆஃப் ரோட் எபிலிட்டி பார்த்து நம்ம இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு நோவைஸ் ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க கூட இந்த வண்டியை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய டெக்னாலஜியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொபாட்டிக் மெக்கானிசம் மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யறதுனால ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட ஈஸியாக வந்து ஒரு ஸ்லஷ் டிரைவோ ஒரு சின்ன சின்ன ஆஃப் ரோடு கூட வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியுங்க. மஹேந்திரா இப்போ 2 வீல் டிரைவ் தாரோட பிரைஸ் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 13 lakhsல ஆரம்பிச்சு 17 lakhs வரையும் வருது. ஸோ இன்னும் 4 வீல் டிரைவோட விலை வந்து வரல. ஒரு லக்ஸுரியான ஆஃப் ரோட் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வேணும், அதுவும் 5 டோரோட ஸ்பேசியஸாக ரொம்ப ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா இப்போ நாங்கள் தான் தி எஸ்யூவி அப்படின்னு மஹேந்திரா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த டெஸ்டிங்கும் எங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உலகத்திலே இல்லாத நிறைய டெக்னாலஜியும் ஆட் பண்ணி அதில் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆஃப் ரோடை இந்த காரை வச்சு நாங்கள் செய்கிறதா இருக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய லாங் டிரைவும் போகலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 5 டோர் தார் வாங்க போகிறீங்கன்னா இதில் எந்த ஃபீச்சர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, எந்த ஃபீச்சர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டீச்சர், நான் உங்கள் அஸ்வின். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.